வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கணக்குப்பட்டி சித்தரோட ஜீவ சமாதி. இது எங்கே இருக்குன்னா 10 கிலோமீட்டர் ஃப்ரம் பழனி. 17 மினிட்ஸ் தான். பஸ்ஸஸ்லாம் நிறைய வருது பழனிலேருந்து. கணக்குப்பட்டின்னு அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது. அங்கே நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 10 to 5 மினிட்ஸு ஒரு 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ஜீவ சமாதி இருக்குது. அங்கே நல்ல கார் பார்க்கிங்கும் நிறைய பெருசாக தான் இருக்குது உங்களுக்கு. அதனால் நீங்கள் ப்ரைவேட்டாக கார் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங்கும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்களும் இந்த ஜீவ சமாதியை வந்து ஃபஸ்ட் டைம் தான் போயிருக்கோம். இந்த ஜீவ சமாதியை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அங்கே போய் வேண்டுதல்லாம் நிறைய நிறைவேறி இருக்குது. அதனால் அது அவங்க வந்து திருப்பி அந்த கோயிலுக்கு போனதாக தகவல் இருக்குது. அதனால தான் நாங்களும் வந்து என்ன பண்ணோன்னா பழனிக்கு போயிருந்தோம். பழனிக்கு போகும்போது பழனிலேருந்து ஜஸ்ட் இது 17 மினிட்ஸு. அதனால் நாங்களும் இந்த கோயிலை போய் விசிட் பண்ணோம். பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமிச்சு போயிட்டோம். என்னென்னா பழனிக்கு வந்த கோயிலுக்கு வரவங்க கூட்டம் மாதிரியே இங்கேயும் நிறைய கூட்டங்கள் வருது. நிறைய பக்தர்கள் வராங்க இங்கே. இந்த காலையிலேருந்து நைட் வரைக்கும் இது வந்து 24/7 சொல்கிறோம், கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே இருக்குது. இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. பக்தர்கள்லாம் அவங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அன்னதான பொருட்கள், அரிசி, புஷ்பங்கள் எல்லாம் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் ஜீவ சமாதி, அவருடைய ஜீவ சமாதி, கணக்குப்பட்டி சித்தருடைய ஜீவ சமாதி இது. இந்த ஜீவ சமாதியை சுற்றி நிறைய பேர் வந்து தியானம் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த ஜீவ சமாதி கணக்குப்பட்டி ஜீவ சமாதியில் பார்த்திங்கன்னா அன்னதானம் தொடர்ந்து போட்டுன்னு தான் இருக்காங்க. அன்னதானம் சாப்பிட்டு உங்களுக்கு தேவையான நன்கொடைகள் கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. அங்கே நாங்கள் அன்னதானத்தை சாப்பிட்டதுனால எப்போ வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் இங்கே வந்து அன்னதானம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ரொம்ப அருமையாக இருந்த மக்களே, ரொம்ப நன்றி.